அடடா! இத்தனை நாள் எப்படி இந்த மீன் குழம்ப மிஸ் பண்ணோன்னு ஃபீல் பண்ணுவீங்க. டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். இத சாப்பிட்றவங்க கண்டிப்பா உங்கள பாராட்டுவாங்க. அது செய்யறதுக்கு மிக்ஸி ஜார்ல 1 வெங்காயம், 1 தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 7, 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி சக்கையில எடுத்து வச்சிருங்க. இதோடவே அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு தூள் இல்லைன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை தனியாக வச்சிடலாம். இப்போ தாளிச்சிடலாம். வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சு குழம்பை இதோட சேர்த்து நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மீனெல்லாம் சேர்த்து திரும்ப ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு சர்வ் பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரான மீன் குழம்பு ரெடி.